ஸோ நீ உன் மனைவி 2 குழந்தைங்க, ரைட்? வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கள் அப்பாவே வீட்டில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். சரி சார். ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார் அவர் கேரளா இல்லைங்களா, அதான் தமிழ் கொஞ்சம் கதகளி ஆடுது. அவருக்கு வாய் இல்லையா? இருக்குது சார், ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. பேசுவார் சார், பேசுகிறோம். சொந்த ஊர் கேரளா. இப்போ 1 மாதமாக தான் தமிழ் கதைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாளுக்கான காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே. பிடிக்கலன்னா இப்போயே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ப்பா. கிருஷ்ணா எங்கே இருக்க? இப்போ என்னடா செய்கிறது? என்ன பண்ணுறதா, இஷ்டம்லாம் சொல்லிட்டு வாடா. இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வீட்டில் வெட்டியாக உட்காரலாம். எல்லாத்துக்கும் கோப்பராரு தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னே உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியாடா? அதான் மூஞ்சில் தெரியுதே. இங்கே பார், உங்கள் அப்பனோட இந்த ஆள்லாம் கம்பேர் பண்ணாத. உங்கள் அப்பன் கோவக்காரன் தான், ஆனால் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சுவேன். வந்ததுல அந்த ஆள் மதிச்சானா? அண்ணே, டீயா காஃபிங்களா? ஏதாவது எத்தனோப்பா. அண்ணே, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு, அதான். ஓ, எல்லாரையும் வாரம் 7 நாள் வேலைக்கு கூப்பிட்டு சம்பளமே கொடுக்காம சுற்றினுங்கிறான் அவன். ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. வேற எப்படியே? அண்ணே, ஐயா வந்துட்டாரு, நான் போகிறேன். ஏடா ஐயா வந்துட்டார், கொய்யா வந்துட்டார். ஏய், அதான் கூட வேலை செய்யறேன்னு சொல்கிறானே, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வா, கிளம்பலாம். என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. டேய் தம்பி, ஐயா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க ஐயா. நீ இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பில் கொண்டாந்து கொடு போ. சரிங்க. இடியட். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஓகே தான் சார். குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க. சரி சார். டெம்பரரி. காஃபி வரும், குடிச்சிருக்கலாமுங்க. ஜீசஸ். இவ்வளவு நேரம் எங்க போனீங்கள்? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. குடிச்சிருக்கீங்களோ? குடிச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். குடிச்சிருக்கேன். இனிமேல் இதை தொட மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணினீங்கள். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, போதுமா? அப்பா, அப்பா. அந்த நாயை நான் வெளியில் திருத்திட்டேன், அது திரும்ப வீட்டுக்கு வராது. தயவு செய்து கடுப்பேத்தாமல் போ. யாரை கேட்டு வெளியே அனுப்பினீங்கள்? ஏன் நான் யாரை கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும். அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது, அதுக்கு சோறு போட்டு வளர்த்தது எல்லாமே அவன் தானே. இப்போ அவன்கிட்ட நாயை தொடும்போது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு பிரச்சனைன்றா அவன் தான் கேட்கணும், அவனுக்கு பதில் நீ கேட்கக்கூடாது. ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்கன்றால் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சில சமயம் மரியாதை காரணம் அமைதியாக இருப்பாங்க. நான் இருந்த மாதிரி. நிது,
என்னடா பிரச்சனை? ஆ சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா, என்னடா பிரச்சனை? நீ எதுவும் பேசாத, உள்ள போ. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுதோ யாரை பற்றி யோசிக்காமல் செய்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வீடு அம்மா தானே சுத்தம் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்த இப்படி குப்பையாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு வாட்டி யோசிக்கணும். ஐயோ, என்ன செய்றீங்க? விடுங்க. நான் ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரு, எனக்கு யாரை பற்றி அக்கறை இல்லைண்டு. என் பொண்டாட்டியை பற்றி அக்கறை இல்லை, என் மூத்த பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை, என் இளைய பிள்ளைய பற்றி அக்கறை இல்லை. ஏண்ட எனக்கு பொண்ணு இருக்கோ? கீழ் விட்டு பொண்ணுங்க. ஓ, தப்பாக எடுத்துக்காதம்மா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதான் இப்படி மதுபானத்தை போட்டுட்டு. என்னத்துக்கு தேவையில்லாம ட்ராமா செய்கிறீங்க? ட்ராமா நான் செய்கிறேனா இல்லை நீ செய்கிறியாடா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கதைச்சேன். ஏன் அப்போ மேலே அவ்வளோ கோவம்? அந்த பொண்ணுக்காக அப்பனே வேணாம்னு நினச்சிட்டல நீ? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னடா செஞ்சேன்? உன்னை கூட்டு வந்துட்டேன், அவ்வளோதானே? வேறு என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்கிற? உன்னை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தா அப்போ நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? ஆ, எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிள்ளைகளை அப்படி விட்டு வந்திருப்பியா? 2 அடியை போட்டாவது கூட்டு வந்திருப்பதானே? அதைத்தானே நானும் செய்தேன். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிறந்த மண்ணை மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். யாருக்காக? இப்போ என்ன பிரச்சனை? நான் தானே உங்களை பிரித்தேன், நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் சேர்த்து வைப்பேன். போதுமா? உங்களால் முடியாது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கு காலம். என்னடா சொல்றேன் இது? அதாவது இவ்வளோ நாள் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா இப்படி செஞ்சுட்டோமேன்று. ஆனால் இப்போ சுத்தமாக இல்லை. என்ன நாங்கள் இங்கே வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? ஏண்டா வந்த 15 நாளே ஒன்றை மறந்துட்டு அவள் கல்யாணமே செய்துட்டு போயிட்டாளடா. போய் இவளுக்காவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை கதைச்சிக்கணும்டால் அவ்வளோதான் உங்களுக்கு. என்னடா? என்ன இல்லை என்ன? இந்த வீட்டில் நீங்கள் எதை வேணா கதைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதான் உங்களோட லிமிட். எந்த பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதுக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கொடுக்கல. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் காதலிக்கிறவன் சொல்லாம கொள்ளாம வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டான்ட்டான், திரும்ப வரட்டும் காத்திருப்பீங்களோ? அடியை போட்டாவது கட்டி கொடுப்பீங்களோ தானே? அதான் அவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாட தவிர நிச்சயமாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் நடுவில் ஏதோ சொன்னீங்களே, அவளை பிரிஞ்சதுனால தான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன்னுட்டு. நான் கோபமாக தான் இருக்கேன், ஆனால் அதுக்கு காரணம் அவ இல்லை. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களுக்கு திரும்ப என்னடா செய்ய போகிறேன்னு நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படியாச்சும் வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறம் இந்த மனுஷனை உட்கார வச்சு நல்லா பார்த்துக்கலாம்ட்டு நான் காத்திருந்தப்போ நீங்கள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து அதை எதுவுமே நடக்க விடாமல் செஞ்சீங்க பாருங்க. அதனால தான் எனக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசில் நான் படித்து வாங்குற டிகிரிக்கு இங்கே வேல்யூ போச்சு பாருங்க. அதனால தான் எனக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் தினம் வேலைக்கு போய் அந்த காரை தொடங்கிறது பார்க்கும்போது என்னடா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதான்னு தோணும் பாருங்க. அப்போ வரும்பா எனக்கு உங்கள் மேலே கோவம். எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லை.
உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருண்டா அடுத்த ஜென்மத்திலையும் நீங்களும் அம்மாவும் சேர வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். யாரும் பயப்பட வேணாம். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல. இன்றைக்கி ராத்திரி துபாய் போகிறேன், ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் தப்பாக சொல்ல வரையில. ஏய், என்னத்துக்கு நீ இப்போ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வந்த மட்டும் சொல்லு. ஓ கண்ட கதையெல்லாம் கேட்க இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேட்டு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை. இதோ இந்த மனுஷன் மட்டும் இல்லைனா நீங்களாம் இங்கே வந்துடக்கூட மாட்டீங்க. ஸோ தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா போயிரோட இல்லை, அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும்? ரெண்டு வருஷமா நான் குடிக்கிறான் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்கே இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் குடிக்கிறேன்னு? ஆனால் நேற்று வந்து இந்த ஆள் கேட்டார். உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சாப்பிட்டியாப்பா? இப்போதாம்மா 2 பேரும் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டோம்மா. ஞாபகமே இல்லை. சாப்பிட்டியாப்பா? மா, இப்போதான் நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம். ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று பணமாக இருக்கும், இல்லை பவராக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவனோட மனசு. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனசை நான் பார்த்துட்டேன். சந்தோஷமா இருங்க. ஏய் ஆஃப் பண்ணுறே. டேய், ஆஃப் பண்ணுன்னு சொல்றேல. டேய், முதல்ல இவ்வளவு போறா. என்ன மிரண்டு போய் பார்க்குற? ஓ முன்னாடி பறந்து வந்த டயரு சும்மா வரல, எங்க அண்ணன் சூடாகி வந்துச்சு. அநியாயம் நடக்கிற இடத்துக்கு கண்ணன் வருவானோ இல்லையோ, எங்க அண்ணன் வரும். ஒண்ணனா எங்க எங்க எதுக்கு வர சொல்லு பாப்பா? எங்க அண்ணன் எதுக்க வர்றவில்ல, எவனையும் எதிர்க்க வர்றவன். இந்த ஊரு எங்க அண்ணன் ஆடி பார்த்துருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே, இப்ப பாப்பேன். ஜக ஜக ஜகமடா பல ஜகஜாலக முகமடா நில நில நிலமடா இவன் நெருப்பு நீர் கலமடா கல கல கலமடா இவன் களமாடிய குளமடா ரக ரக ரக
ரகலடா இவன் ரகலையோட சகலடா ஜக ஜக ஜகமடா பல ஜகஜாலக முகமடா அழுக்கிருந்தா வேட்டியில துடைக்கணும் ஒட்டியில அழுக்கிருந்தா முதுகலடா உடைக்கணும் நெல்லு காய்ச்சல் அழும் போது கல் இருந்தா உடைக்கணும் எள்ளு காய் வெடிப்பது போல் நியாயம் சொல்லி முடிக்கணும் நல்லவன வாழுறது சிரமத்திலும் சிரமண்டா கொஞ்ச காலமாட்டு பாரு சிகரங்களும் பள்ளண்டா இல்லாத பேருக்கு எப்போதும் பொண்ணண்டா கொல்லாத பயலுக்கு இவனாலே கண்டண்டா பார்வதி என்ன மார்க்கெட்ல சலிதனம் பண்ணிட்டு இருக்கியா? யார் சார் சலித்தனம் பண்ணிட்டு இருக்கா? ஜிப்லர் இந்த வட்டம் நீங்கள் வச்ச பொங்க பொடிய நான் மனசார ஏற்றுக்கிட்டேன். என் மனசு குளிர்ந்து போச்சு. என் மனசை குளிர் வச்ச என் பிள்ளைகளுக்கு நான் என்னைக்கும் துணையாக இருந்து கேட்டதாக கொடுப்பேன். கேளுங்க. வணக்கம் சாமி, என் பேர் பேச்சி அம்மா. நான் வெளியேறிப்பேட்டிலேருந்து வரேன் சாமி. என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் போகாத ஊரில் பார்க்காத மாப்பிள்ளை இல்லை சாமி. எல்லாரும் சொல்கிறாங்க செவ்வாய் தோசை உள்ள உன் பொண்ணை கட்டுனா மாப்பிள்ளை செத்து போயிடுவாருன்னு சொல்கிறாங்க சாமி. அதை காரணம் காட்டி எந்த மாப்பிள்ளையும் வரமாட்டாங்க சாமி. என் பொண்ணுக்கு மாலை பொறுத்த இருக்கா இல்லையா நீங்கள் தான் சாமி சொல்லணும். என்னைக்கு என்னை நம்பி வந்தையோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையாக காட்டி என்னைக்கு அவளுக்கு நான் துணையாக இருப்பேன். சரி சாமி, தைரியமா போ. சாமி, என் புருஷன் பார்க்குற தொழில் பூரா நட்டமாக்கிட்டே இருக்கு. அது என்னைக்கு சாமி நல்லபடியாக விருத்தியாகும்? இனிமே உன் புருஷனுக்கு தொட்டது தொடங்கும், கெட்டது விளங்கும். நிம்மதியா போ, நான் இருக்கேன். சாமி நம்பி இருக்கோம் சாமி. ஊருக்கே குறி சொல்லிட்ட, உன் கூட பிறந்தவளுக்கும் குறிய சொல்லு. நீ போக்க இந்த உலகத்தில் கெட்டது அழிஞ்சு நல்லது நடக்கணும்னா ஒரு நல்லவனுக்கு வம்பு வரும், வழக்கு வரும். அந்த வம்பு வழக்கால அவன் இதைத்தான் இழப்பான் எதைத்தான் இழப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எதையாவது இழந்தே தீருவான். அப்படி ஒரு இழப்பு உனக்கு வரும். அது எதனாலனா உன் கழுத்துக்கு வரப்போகிற மாலையால். அது மாலை இல்லை, உனக்கு வரப்போகிற கண்டம். அந்த கண்டம் நடக்கும், நடந்தே தீரும். அப்படியாத்தா சொன்னேன்? அப்படித்தாயா சொன்னேன். கேட்ட உடனே எய்யறக்குள்ள ஆடி போச்சு. ஊருக்கே நல்ல வார்த்தை சொன்னியே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வேணாமா? என் வாயை பிடிச்சிக்கலாம்லத்தா. நீ துடியா இருந்தியே, உன்னை எப்படி பிடிக்கிறது? சொன்ன ஓ மனசே இப்படி இருந்தா கேட்ட அந்த பிள்ளை மனசே அதெல்லாம் நல்லதா இருக்கு. ஓய் தண்டட்டி கேர்ள்ஸ், இன்னும் அதே சொல்லி சொல்லி அண்ணனை டென்ஷன் பண்றீங்களா? போங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. நீ வாண்ண.
என்னென்ன இன்னும் அதே நினச்சிட்டு இருக்க நீ? நான் கும்பிடுற சாமி தானே அப்படி சொல்லிச்சு. என் கூட பிறந்த அண்ணன் நீயா சொன்ன? நீ இருக்கும்போது இந்த சாமி என்ன, இன்னும் எத்தனை சாமி வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் பெருசுன்னு தங்கச்சி சொல்லுது. ஆனால் என்னைக்கு நீதாம்மா எனக்கு பெருசு. பார்வதிக்கு என்ன கண்டம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எந்த கண்டம் மழை போல் வந்தாலும் பனி போல் விலக நீதாம்மா துணை இருக்கணும். அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாண்ணே. நம்ம கருப்பு கோயிலில் போய் கல்யாண வட்டத்தை போட்டு பார்ப்பான். உனக்கெல்லாம் நல்லா தானே நடக்கும். கருப்பா, என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்க வட்டத்தை நீ தான் ஒன்று சேர்க்கணும். தங்கச்சிக்கு வட்டம் போட்டு பார்க்கலாம் வந்தா அண்ணனுக்கு வட்டம் சேர்ந்துரும் போலயே. கரெக்டா கோர்த்துட்டா சேர்ந்துருச்சு. ஆமா ஆமா சேர்ந்துருச்சு. சாரிங்க, நீங்க போட்ட வட்டம் கோணலா போச்சு. அதான் கையை பிடிச்சி நேராக்கி விட்டேன். நம்ம நினைச்ச விஷயம் நடக்குதோ இல்லையோ, ஆனா நினைக்கும் போது அது நடக்கணும்ல, அதுக்குதான். அண்ணே கொஞ்சம் எந்திரிங்க, நாங்களும் போட்டு பார்க்கணும்ல. நீங்கள் போடுங்க. வாடா. ஏட்டி மலரு, இப்போ நீ போடு. உங்கள் அண்ணனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு. ஓடி போ, நீ நல்லா சாத்து வாங்க போற. என்ன திமிர் இருந்தா என் தங்கச்சிட்டு லவ் சொல்றதுக்கு என்கிட்டே காடை கொடுத்துருவேன். உன்னை அப்படியே வெட்டி ஹலோ, எதுக்கு அண்ணன் நடிக்க போறீங்க? எதுக்குண்ணே? ஏன்டா உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது ஒண்ணுலத்தா, இவர் தங்கச்சிக்கு அண்ணன் லவ் கிரிட்டிக்ஸ் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு அடிக்க வராரு தோற. ஹலோ, எங்க அண்ணன் உங்க தங்கச்சிக்கு தானே லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன உங்களுக்கா கொடுத்தாரு? அப்படி சொல்றா என் தங்கம். ஒரு ஆம்பளை கொடுத்தாதாங்க தப்பு. ஒரு பொம்பளை கொடுக்கறதுல எல்லாம் தப்பே இல்ல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா உங்க அண்ணன் என்ன சும்மா விடுவானா தானே கேட்க வரீங்க. அப்படியெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்க முடியாது பாஸ். ஏன்னா எனக்கு எங்க மாமா மாயக்கண்ண இருக்காரு. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாழல. இது போல ஒரு சாங்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஈமான் இழைச்சிட்டாரு போல. இந்த பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு ஜென்யூனா உங்ககிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அந்த தைரியத்தை நீங்க பாராட்டணும். ஏன்னா தைரியம் தான் புருஷ லட்சணம். என்னமோ சொன்ன தைரியம் தான் புருஷ லட்சணம்னு. என்ன மாதிரி உங்க அண்ணன் உடப்பானா செங்கல? 6 வேணாம் 3 வேணாம், 2 உடைக்க சொல்லுவாப்பா. சொன்னா கேட்கும் வானே. ஒண்ணு சரி உடைச்சிட்டா? உடைச்சிட்டா நான் ஜெயிலே கட்டிக்கிறேன். உடைக்கலன்னா உங்க ஒண்ணே கட்டுவானா? அண்ணே உடனே எங்க போற? உடைப்பதற்கு அது என்ன சோடாவா உடைக்கிறதுக்கு? செங்கல்லாம் நாங்கள் சாமியாக கும்பிடுறது அதெல்லாம் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சத்தம்லாம் வந்துரு. கையையே உடைச்சிக்கிறாங்க. ஏய் போன போங்கறல்ல. கூட்டத்தில் கூட்டத்தில் வெடிக்க மாட்டேன் குந்தாணி.
பசிக்குதா? ஆ? உனக்கு செங்கலை மட்டும்தான் உடைக்க தெரியும். எங்க அண்ணனுக்கு அடுத்த செவிலையும் உடைக்க தெரியும். என்ன உடைச்சிடலாமா? என்னமோ செங்கல் உடைச்சா சேலை கட்டுறேன்னு சொன்ன, கட்டிக்கலாமா? ஏதா அண்ணன் ஸ்ட்ரக்சருக்கு நைட்டி நச்சுன்னு இருக்காது, அது ரோஸ் கலர்ல. யாரும் வேலைக்கு போல, இங்க என்ன பண்றீங்க? என்ன மாப்ள மேக்கப்லாம் தூக்கலா இருக்கு. பவுடர் அள்ளி அப்பிட்டாமா. மாமா நல்லா தான் இருக்கு. என்ன கேட்டியா? இப்போ ஓகே மாமா. வெள்ளக்கார மாதிரி இருக்க மாப்ள. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு மகாராசா இருங்க. அண்ணமோனே உன்னை தூக்கிட்டா ஊர்வலமா போறேன். நடந்தா பட்டு ஏய் மாமா இறக்கு மாமா. நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இறக்கு மாமா. ஆடு செத்தா தூக்கு, மனுஷன் மனுஷன் தூக்கிட்டு இறக்கி விடு. உன்னாலதான் தலை நிமிர்ந்து நிக்க. நீ இறக்கி விடு. ஏய் மாமா அடி வாங்க போறோம், இறக்கி விடு. பயப்படுறாங்கல்ல. வெளில இறக்கு இறக்கு. என்ன கூட வந்துட்டு போறீங்கன்னா போங்க, போய் வேலையை பாருங்க. நான் கொண்டு வந்துடுறேன். இத்தனை நாள் வண்டியிலேயே போனேன், எப்போதும் போல நடந்தே போறேன். அண்ணே நானே ஆஃபீஸுக்கு போய்க்கிறேன், நீங்க யாரும் வர வேணாம். அத்தாச்சி நீ 100 நாள் வேலைக்கு போலையா? கிளம்பு எல்லாம் போங்க. என்ன வாயில வெத்தலை போங்க போங்கன்னு சொல்றேன்ல, யாரும் வர வேணாம். தலைவர் அவரை பார்க்க தான்டா போறேன். இப்படி தண்ணி வேஸ்டா போகுது. நீலி கொலாவை அடைக்க மாட்டா பையனை போட்டு விட்டுறேன் பாரு. இழுத்துட்டு கடண்டா இப்ப என்ன ஆட்டம்? வெள்ளாட்டி கட்டினதுக்காக என் பிரச்சனை வெட்டி கொண்டாங்க. என் பேர பிள்ளைத்துல வருஷம் கழிச்சு வெள்ளாட்டி கட்டிருக்கு. இது வரேன் சுற்றி கழிக்க. கணக்கு திருஷ்டியா? இதெல்லாம் நான் தானே சுத்திருக்கேன். என் பேரனுக்கு நான் சுத்துறேன். வெள்ளை கண்ணு நொல்ல கண்ணு பாட்டு சுத்து வயிற்று தாங்க கீழே விட போறேன். குனிஞ்சதெல்லாம் போத முடியே. நம்ம கோப்பலிங்க தான் மாறிட்டாராம்ல. அப்புறம் என்னடி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கூலி பண்ண தானே பிரசிடண்ட். வாங்கடி போலாம். எதிர்நீச்சல் பார்க்கலாம்டி. விரைவில் ஆண்களுக்கும் உரிமை தொகை. ஐயா தோற இங்க பாரியா. வணக்கம்ண்ணா. ஐயா பக்கம் தான் ஆஃபீஸ் போனேன், வரையலா? ஓ அப்புறம் வரீங்களா? நான் போய் ஆஃபீஸில் இருக்கேன், நீங்கள் பொறுமையாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு காசு. உட்காந்தா இருக்கையா உங்கள் எல்லாருக்கும் ஆப்ஷன் தான். நானும் உங்களோட 100 நாள் வேலை பார்த்தோம்டா. ஐயாவை ஏமாற்றமா என்ன ஏமாற்ற முடியாது. ஆலங்குளத்தை டூர் வாழணும், அள்ளிக்குளத்தை டூர் வாழணும், ஊர்ல ஒரு சீம கருவா இருக்கக்கூடாது. இப்படி பல யோசனைல போயிட்டு இருக்கேன். நீங்க ஆனா உட்காந்து ஒய்யாரமா பேசிட்டு இருக்கீங்க. போங்க எல்லாரும் எந்திரிச்சு வேலையை பாருங்க. வேலைக்கு போனாதான் காசு சொல்லிவிட்டேன். ஆமா என்னடி இது முழு பணம் இந்த போடுறான். இட்டா எம்எல்ஏ ஆயிரம் போல இருக்க. இனி மழை பெஞ்ச மாதிரி தான்.
15 ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பேரை என் ஃபோனில் சேவ் பண்ணுறதே தப்பு நினைக்கிறவனா. கட்டுன கைலியோட நாமினேஷன் பண்ண வந்த பையா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து நிற்கிறான். உங்க கூட நின்னா உடம்பு பங்காளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இரியா, ஆஃபீஸில் கிடக்கிறவங்க குடும்ப சேர்ல அந்த பையில கொண்டு உட்கார வைக்க போறீங்களா? போடா அவன் ஒரு ஆணு பேசிக்கிட்டு. எங்க உங்க அப்பனை காணோம்? நல்ல வேலை இப்போ பார்க்கல, இல்லை போட்டு நான் ஆஃபீஸை காவா காக்கிறேன்னு கேள்வி பண்ணியிருப்பா. என்ன ஐயா பைக்கில் வர்றாரு? வணக்கம் பத்தியில வைசியா, வணக்கம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் 8 மணிக்கே வந்துட்டேன், நீங்கள் தான் ஏன் லேட்டு? கிளர்க்குக்கு 18 ஃபோன் அடிச்சிட்டேன், வழியிலே இல்லை. சரி வாங்க போகலாம், வாங்க. ஐயா முருகா, ஐயா இதை நான் வரைக்கும் இந்த ஆஃபீஸ்குள்ளே போனதே இல்லை, இதான் முதல் தடவை, அதுவும் ஐயா புண்ணியத்தில். வாங்க போகலாம், வாங்க. என்னடா சொல்ற? ஊருகிட்ட போயல ஏறி ஆள் அனுப்புறேன். என்னங்கய்யா? மேலே வாமட உடஞ்சி தண்ணியெல்லாம் வாரிக்குள்ள போகுதான், உரம்போட வயக்காடுறா, ஒரு ரெண்டு பார்த்துட்டு வாப்போ. இங்க நல்லது கிட்ட என்ன நான் பார்த்துக்கிறேன், அங்க என்ன ஏதுன்னு நீ தானே பார்க்கணும். ஆமாங்கய்யா, அங்க ஒரு வயலுக்கும் தெரியாது, நான் தான் பார்க்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா நீங்க இங்கே இருங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படியா சாரு நேரா சேருக்கு வராரு. வராத போன பேசி அவனை வயக்காட்டுக்கு அனுப்புனீங்க பாருங்க, நீங்க அரசியல் சாணக்கியம் தலைவரே. தெருவில் ஆடுனேன், நீ செல்லில் ஆடுற. நீ ஆடு, இதுக்காடா உன்னை 8வது வரையிலும் படிக்க வச்சு. 40 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு வேணும்னா கூட 40 தொகுதிக்கு 1600 கோடி ரூபா, 1600 கோடி ரூபா விஜயிடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ தான் இவர் 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாரு தவிர இதுக்கு முன்னே இவருடைய சம்பளம் வந்து 2 டிஜிட். ஊர் தலைவர் பேர எங்களுக்கு தலைவர்னா அது கோபலிங்க மட்டும்தான். விடியா புதுசாக செலக்ட் ஆன பிரசிடென்ட் பேர் எழுத சொல்லி யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க எழுத சொன்ன பேர் தான் எழுத முடியும். அதுக்காக அந்த பேர் எழுதுவியா? ஓ ஐயா போட போடியா? போலீஸ் அவனை நிப்பாட்ட நிப்பாட்ட நிப்பாட்ட. அந்த 3 ரோட்டுக்கு போனேன் போனேன், வருஷா போனேன். வண்டியை நல்லா முறுக்கு முடிச்சு போட்டு இருக்கிறவனுக்கு ஐயா ஊரை கேவலப்படுத்த எவன் பேர் எழுதியிருக்கான் பாருங்க. அடிச்சிருக்க கூடாது. நிப்பாட்ட நிப்பாட்ட நிப்பாட்ட. இன்னும் ஐயா நிற்கிறாரா? ஐயா என்னையாச்சு? அவனே வரான் பாரு, அவன் தான்டா ஊர் பிரசிடென்ட். ஐயா என்னையா அவனை பேசாம அவன் பேர் தான்டா எழுதணும். தம்பி எந்திரிப்பா, எழுது. ஏய் இந்த பேரெல்லாம் எழுதுறா இருந்தா இந்த போர்டே நம்ம ஊருக்கு வேணாம். செவனே இரியா, நீ எழுது. அவன் பேர் தான் எழுதணும். பக்கத்தில் எம்ஏ வீடுன்னு போடு. ஊரை கேவலப்படுத்துற முடிவுன்ட்ட அப்படி முடிச்சு விடு. அவர் பேரை எழுதி தொலை. முதல்ல வைஸ் பிரசிடென்ட் என் பேர் அழியா அழியாங்கிற. இந்த பேர் பக்கத்தில் ஓகே, அந்த பேர் பக்கத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேசிக்கிட்டு கூலு அம்பேத்து பார்த்துக்க. சரிங்க.
கட்டி வச்சு ஒரு தள்ளுடா. ஐயா விட்டுட்டு போறாரு. போடா போங்கயா. அவனை திட்டுன்னு பார்த்தா எங்களை திட்டுங்க. வந்துட்டாங்க, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. அண்ணே நல்லா அழுத்தி இல்லைண்ணே. இனிமேல் யாரும் என்ன கூழ்பானன்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன் சோத்து பண்ணன்னு கூப்பிடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஏகத்தாளம் பண்ணாத. இனி ஊரே சொல்லும், வந்து பாரு. எது? நம்ம ஊர் போர்ட போய் பாரு. போ. செல்வியை பார்த்து மயங்கி விடாதே. போ. ஐயா பார்த்த வேலையா இது? சேச்சே, என் பேரை எழுத சொல்லி சண்டை போட்டதே ஐயா தான். அவர் எப்படி